கரூரில் தாவைக்க தலைவர் விஜயனுடைய பிரச்சார பயண கூட்டத்தில் ஏற்பட்ட மக்கள் நெரிசலால் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த சனிக்கிழமை ஒரு கருப்பு சனிக்கிழமையாகவே மாறி இருக்கிறது. ஒரு அரசு மருத்துவமனையிலும் 3 தனியார் மருத்துவமனைகளிலும் பாதிக்கப்பட்ட தாவைக்க தொண்டர்கள் விஜயை பார்க்க வந்த பொதுமக்கள் அத்தனை பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50 தாண்டலாம் என்கிற எதிர்பார்ப்பு இன்னும் சோகமான ஒன்றாக மாறி இருக்கிறது. இந்த அசம்பாவிதத்தை அடுத்து கரூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனையில் இருக்கிறார். மா சுப்பிரமணியன் அவர்களோடு நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தவர்கள் தற்போது ஐசியூவில் இருக்கிறார்கள். அவர்கள் உயிரிழப்பு எண்ணிக்கையில் சேர்க்கப்படவில்லை. தற்போது இருக்கிற பலியானவர்களில் 16 பேர் பெண்கள் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே சடலங்களாகத்தான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள் என்கிற தகவலை மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறார். போதுமான ஜெரி வணக்கம். இந்த தகவல் உயிரிழந்தவர் பற்றிய தகவல் தெரிஞ்சுதா ஜெரி? நெல்சன் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பல அமைப்புகள் சென்றதை நாம் காட்சிகளாக பார்த்திருப்போம். அப்பொழுதே சம்பவ இடத்திலேயும் வரும் வழியிலேயுமே பலர் இறந்ததாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 16 பெண்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அரசு பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. அதே போல 29 31 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. மொத்தமாக 4 மருத்துவமனை, அதில் 1 அரசு பொது மருத்துவமனை. அதிகப்படியாக அரசு பொது மருத்துவமனையிலே உயிரிழப்பு அதிகமாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 4 அரசு மருத்துவமனையில 31 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நெல்சன், தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸுகள் இருந்து வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அந்த அனுமதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐசியூவில் இருந்து அனுமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஐசியூவிற்கு ஒவ்வொருத்தராக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக்சிஜன் கொண்டு சென்றே இருக்கிறார்கள். உச்சகட்ட பரபரப்பில் அரசு மருத்துவமனை நிலவி இருக்கிறது. அந்த சூழலில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையை இரும்பு கேட்டை பூட்டி இருக்கிறார்கள். ஏராளமான போலீசார் குவிந்து இருக்கிறார்கள். தற்பொழுது